அட நம்ம அம்மா. அம்மா எனக்கு கொஞ்சம் சிப்ஸ் தாங்களேன். அதுக்கு என்னப்பா? இந்தா. ஹை. போய் சாப்பிடுப்பா. தேங்க்யூம்மா. டே டாலிஷ், என்னடா இவ்வளோ சிப்ஸ் வச்சிருக்க? எனக்கு கொஞ்சம் கொடு. என்னாலனா சிப்ஸ் தர முடியாது. அம்மா கிட்ட நிறைய இருக்கும், அவங்க கிட்ட போய் வாங்கிக்கோ. சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ என்ன தர்றது? நான் போய் அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன் போ. சிப்ஸ் வச்சிருக்கானா? சிப்ஸ் ஊர் உலகத்துல இல்லாத பெரிய சிப்ஸ். நான் கேட்டா எங்க அம்மா எனக்கு என்ன வேணா கொடுப்பாங்க. நான் எங்க அம்மா கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன். அம்மா எனக்கு ஒரு சிப்ஸ் கொடுங்களேன். தேங்க்ஸ்மா. பாத்தியா, நானும் அம்மா கிட்ட இருந்து சிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். தம்பி, நம்ம இந்த சிப்ஸ் இந்த தண்ணியில போட்டு போட்டு விளையாடலாமா? அண்ணே, நானும் இந்த தண்ணிக்குள்ள சிப்ஸ் போட்டு தானே விளையாடிக்கிட்டு இருந்தேன். போடுற சிப்ஸ் எல்லாம் எங்க போறதுன்னே தெரியலண்ணே. உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இழுத்துக்கிட்டு போயிருதுண்ணே. அது என்னன்னே தெரியலண்ணே. என்னப்பா சொல்ற? உண்மையாவா? ஆமாண்ணே. எங்க இப்ப போடு பாக்கலாம். தம்பி, ஏதோ வந்த மாதிரிதான் இருக்குது. வா, நம்ம 2 பேரும் போடலாம். சரிண்ணா. அண்ணே பாத்தியாண்ணே, நம்ம போடுற சிப்ஸ் எல்லாம் உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்து இழுத்துக்குது. ஆமாடா தம்பி, வா, இது நம்ம உடனே போய் அம்மா கிட்ட சொல்லலாம். சரிண்ணா. அம்மா, நானும் அண்ணனும் தண்ணியில சிப்ஸ் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோமா, அப்ப உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இழுத்துக்குதுமா. என்னது? நீங்க தண்ணியில போற சிப்ஸ் எல்லாம் எதை வந்து சாப்பிட்டு போறா? இந்தாங்க, இது எடுத்துன்னு போய் போடுங்க. தண்ணியில இருந்து எது வந்து இழுத்துட்டு போகுதுன்னு நானும் வந்து பாக்குறேன். சரிம்மா. இப்ப போடுங்க, எது வந்து இழுத்துட்டு போகுதுன்னு நானும் பாக்குறேன். அட என்ன எல்லாம் சும்மா நிக்கிறாங்க? எனக்கு யாராவது சிப்ஸ் போடுங்க, நல்லா இருக்கு சிப்ஸ். அங்க பத்தியாடா எவ்வளவு பெரிய ஆமை. இதுதான்டா உங்க சிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கு. என்ன என்னமா எப்படி சொல்றாங்க? இவங்க பசங்க தானே எனக்கு சிப்ஸ் போட்டாங்க. இப்ப நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அந்த ஆமையை நான் இப்ப விடவே மாட்டேன். இப்ப நான் அது என்ன பண்ண போறேன் பாருங்க. என்னடா பண்ண போற? நான் போய் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த ஆமை ஓட்லயே சுட போறேன். டேய் வேணாடா, அது ரொம்ப பாவம்டா, அப்படி செய்யாதடா. முடியாது, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். தள்ளுங்க. ஏய், என்னடா அவன் இவ்வளவு கோவமா போறான்? பாவம்மா பாவம். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இன்னைக்கு அந்த ஆமையை சுடதான் போறேன். அட சீக்கிரம் ஏதாவது போடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. என் சிப்ஸியா சாப்பிட்டு தந்த ஆமை இன்னைக்கு அது முதுகுல நான் சுடாத விட மாட்டேன். டேஷா வேணாடா, அது பாவம்டா, அது சுற்றுறாதடா. நான் யார் சொல்றேன்னு கேட்க மாட்டேன். ஐயோ அம்மா, என் முதுகுலே குண்டு அடிபட்டுடுச்சு. என்னால வலி தாங்க முடியல. யாராவது ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்னால வலி தாங்க முடியல, ப்ளீஸ். ஐயோ தாலிசே, அங்க பாருடா, அந்த ஆமை முதுகுல அடிபட்டு எவ்வளவு ரத்தம் வருது. அது எப்படியாவது காப்பாத்தலாம்டா. வாங்கம்மா போலாம். போதும் நிறுத்துடா. நான் அவ்வளவு சொல்லி அந்த ஆமையை சுட்டுக்கே. தாலிஸ், இப்ப எது தூக்கிட்டு வாப்பா, நம்ம எப்படியாவது காப்பாத்தலாம். சரிம்மா. பாத்து பாத்து.
ஐயோ அந்த ஆமை மேல எவ்வளவு ரத்தம் வருது. ஐயோ வலிக்குது. யாராவது என்ன சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருன்னு பார்த்து நிக்கிறியா? போய் டாக்டரை கூட்டிட்டு வா போ. ம் சரி, போய் கூப்பிட்டு வரேம்மா. ஆண்டி, உங்க பையன் பாருங்க எவ்வளவு மெதுவா போறான். அவனை கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏஷா வேகமா நடுறா, என்னடா இவ்வளவு மொல்லமா நடக்கிற? சரி. டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இது ரொம்ப அர்ஜென்ட். இந்த உடனே வரேன் தம்பி. அம்மா டாக்டர் வந்துட்டாங்க. சொல்லுங்க, நான் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? டாக்டர், இந்த ஆமைக்கு தான் அடிபட்டுருச்சு, இதுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஐயோ, எப்படி இந்த ஆமைக்கு இவ்ளோ பெரிய அடிபட்டுச்சு? நிக்கிறானே இவன் தான் அந்த அப்பாவி ஆமையை சுட்டுட்டான். சரி சரி, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஏன் டாக்டர் வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. உடனே போட்டுடுறேன். என்னடா இது, அடிப்பட்ட இடத்துக்கு கட்டு போடுவாங்கன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய ஊசி எடுத்துட்டு வராங்க. இது நம்மளுக்கு செட் ஆகாது. ஆள விடுறா சாமி. ஆமா, நில்லு, அந்த ஊசி போட்டுக்க, அவனுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு உங்க ஊசியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். இனிமேலாவது என்ன மாதிரி வாயிலாத ஜீவனை துன்புறுத்தாம இருங்க, அதுவே போதும். ஐ எம் சாரி ஆமே. சாரி பூரி. I owed you my